தமிழக பாஜகவில் என்ன நடக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவை மிகப்பெரிய அளவில் கொண்டு சேர்த்திருக்கிறார். இனி தமிழ்நாட்டில் 2026 பெரும் வெற்றியை அவர்கள் பெறுவார்கள். அதற்கு பின்னால் தமிழ்நாட்டுடைய ஆட்சியில் பிஜேபி அமரும் என்று சொல்லப்படுகிற ஒரு காலகட்டத்தில்தான் அந்த தலைவராக, இளம் தலைவராக, காவல்துறையினுடைய ஐபிஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற அதிகாரியாக பிரபலம் அடைந்து எண்மண் எண் மக்கள் என்றெல்லாம் பரப்புரை மேற்கொண்ட அண்ணாமலையின் மீது தற்போது எழுந்துள்ள சந்தேக பார்வைகளும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்களும் அதிகரித்து வருது. இதை யார் அதிகரித்திருக்கிறார்? ஒருவேளை திமுக, காங்கிரஸ், அதிமுக, இடதுசாரிகள் அப்படி குற்றச்சாட்டுகள் வரவில்லை. அண்ணாமலையின் மீது குற்றச்சாட்டு எங்கிருந்து வந்திருக்குன்னா, பாரதிய ஜனதாவின் சுயம் சேவக் பிரிவில் தன்னை ஒரு சுயம் சேவக்காக அறிமுகப்படுத்தி கொள்ளும் கல்யாணராமன் அவர்தான் இந்த குற்றச்சாட்டை நேரடியாகவோ மறைமுகமாகவோ வைத்து பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கிறார். அவருடைய அந்த எக்ஸ் தள பதிவை மாரிதாஸ் யூடியூபர்ஸ் அவரும் பிரபலப்படுத்தி வருகிறார். என்ன அப்படின்னு பார்ப்போம். அண்ணாமலையின் மீது திருச்சி சூர்யா சிவா மற்றும் பிஜேபியினுடைய சில தலைவர்களை இழிவுபடுத்துவதற்காக ஒரு வார் ரூமை பயன்படுத்துகிறாரு. இந்த வார் ரூமின் மூலம் பலரை செக்ஸ் ஸ்கேண்டலில், ஹனி டிராப்பில் சிக்க வைக்கிறார். அவர்கள் மீது ஊழல்கள் எல்லாவற்றையும் செய்கிறாங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக கிரிமினலாகவே பலரை பற்றிய அவருடைய பார்வை இருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டை திருச்சியை சேர்ந்த சூர்யா சிவாவும் கூட நேற்று முன்தினம் தொடர்ந்து பல யூடியூப்ஸில் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை நாம் பார்க்குறோம். இப்போ அண்ணாமலையுடைய இந்த வார் ரூமில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பிருத்திவி. இவர் அண்ணாமலையினுடைய அந்த வார் ரூம் மட்டுமல்ல, இன்னும் பல நெருக்கமான தொடர்புகளை, நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருக்கிறார் இந்த பிருத்திவி. இவர் தான் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வநாயகம் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஏர்போர்ட்டுகள் தனியார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் சென்னை ஏர்போர்ட்டும் அதனுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் இருந்தாலும் அதனுடைய மெயின்டெனன்ஸ் எல்லாமே தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதன் தலைவர் செல்வநாயகத்தை பயன்படுத்தி அங்கே இந்த பிருத்திவி யாரென்றால் அண்ணா நகரில் அல்லது வேறு எங்கே செயல்படக்கூடிய நம்முடைய அண்ணாமலையினுடைய அந்த வார் ரூமினுடைய மிக பெரும் பொறுப்பாளராகவும் இன்னும் சில இன்டர்னல் டிஸ்கஸ்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நெருக்கமான பிருத்திவி தான் அவருடைய நண்பர் சபீர் அலி. இவருக்காக ஒரு டாய்ஸ், ஒரு சின்ன அவுட்லெட், அதாவது ஒரு ஷாப்பை அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கே ஏர்போர்ட்டுக்கு உள்ள, அந்த ஏர்போர்ட்டு உள்ள இந்த டாய்ஸில் வேலை பார்க்கக்கூடிய 8 பேரோ 7 பேரோ 5 பேரோ அவர்களுக்கு ஸ்பெஷல் பாஸ் இருக்கும். அவங்க உள்ளே போகலாம், வெளியே வரலாம். மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள், பெரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள். அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி அவர்கள் கஸ்டம்ஸ் அதிகாரிட்டெல்லாம் ரொம்ப நெருக்கமாக பழகுவார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்தியாவினுடைய வெளிநாடுகளிலிருந்து தங்கப் பொடிகளை கடத்தி வந்து அந்த பொடிகளை வரக்கூடிய கடத்தல்காரர்கள் அவங்க இந்த கஸ்டம்ஸ் வலயத்திற்கு வருவதற்கு முன்பு ஃப்ளைட்டை விட்டு அவங்க லேண்ட் ஆன உடனே அவர்கள் ரெஸ்ட் ரூமில் உள்ளே போகிறாங்க, டாய்லெட்டில். அங்கே அவர்கள் இந்த பொடியையோ அல்லது தங்கத்தையோ தங்க பிஸ்கெட்டையோ வைக்க வேண்டிய இடத்துல மறைமுகமாக வைத்துட்டு இந்த சபீர் அலிக்கு தகவல் கொடுக்குறாங்க. அண்ணாமலையினுடைய நெருக்கமான பிருத்திவின் மூலமாக அனுமதி பெற்று டாய் ஷாப்பை நடத்தக்கூடிய சபீர் அலி பின்பு தனது துணை அசிஸ்டன்ஸ் அனுப்பி அந்த தங்கப்பொடியோ அல்லது தங்க கட்டியோ எடுத்து வெளியே கொண்டு வந்து கடத்தல்காரர்கள்ட்ட கொடுக்குறாரு. இப்படி கொடுக்கப்பட்ட 267 கிலோ தங்கம் 2 மாதங்களில் அதன் ஒட்டுமொத்த மதிப்பு 167 கோடி. இப்போ இதை கண்டுபிடித்து தான் இதைத்தான் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை வெளிப்படையாக எக்ஸ்தலத்தில் போட்ட காரணத்தால் ஜூன் மாதம் 7ஆம் தேதி அண்ணாமலைக்கு எதிராக இதை பரப்பியதால் அவர் கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார் நிரந்தரமாக கல்யாணராமன். இந்த விவகாரத்தை நியாயப்படுத்தி கல்யாணராமன் செய்தது உண்மை என்று மாரிதாஸ் யூடியூபர் சொல்கிறார். இதை பல பேட்டிகளில் பலரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சி
சூர்யா சிவாவும் கூட அண்ணாமலையின் மீது பல்வேறு சந்தேகத்தை வெளிப்படையாக யதார்த்தமாக பேசுவதும் இப்பொழுது பரபரப்பாக இருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் அண்ணாமலை தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 ஆளுமைகளோடு ஒருவராக இந்தியாவுடைய சர்வதேச பொலிட்டிக்ஸை படிப்பதற்கு அவர் லண்டனுக்கு செல்கிறார். சம்மந்தமே இல்லை. கட்சியை வளர்ப்பதற்கு ஒருவர் இங்கே இருக்கிறார், அவர் ஏன் லண்டனுக்கு செல்ல வேண்டும்? இந்த கேள்வி எல்லாருக்கும் விழும். தமிழ்நாட்டில் கால் ஊன வேண்டும், பெரியாருடைய மண்ணிலே பாரதிய ஜனதா கால் ஊன வேண்டும் என்று எண்ணுகின்ற போது அதற்காக ஒரு இளம் தலைவராக ஒரு IPS அதிகாரியாக போட்டிருக்கக்கூடிய ஒருவர் திடீரென்று அது ஒரு கட்டாயமும் இல்லை, அதை ஆதிக்கப்படுத்தி நீ போய் தான் ஆக வேண்டும் என்றும் எந்த ஒரு நிரந்தரமான நிர்பந்தமும் இல்லாத சூழ்நிலையில் அண்ணாமலை ஏன் கட்சியை வளர்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட அவர் லண்டனுக்கு செல்ல வேண்டும் என்ற கேள்விகள் எல்லாருக்கும் எழுவதும் இந்த தங்க கடத்தல் விவகாரம், அதாவது அண்ணாமலையினுடைய நெருக்கமான பிரீத்திவி, அதாவது அவருடைய வார் ரூமினுடைய மிக மிக நம்பகத்தன்மை கொண்ட இந்த பிரீத்திவி அவருக்கு நெருக்கமான சபீர் அலிக்கு இந்த வழக்கில் தொடர்பு, இந்த சம்பவத்தில் தொடர்பு, இந்த கடத்தலில் 267 கிலோ மதிப்புள்ள தங்கத்தை 167 கிலோ மதிப்புள்ள அந்த மிகப்பெரிய கடத்தல் தான் இப்போது பெரும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. ஏற்கனவே தமிழிசைக்கு அவருக்கு மோதல், திருச்சி சூர்யா கல்யாணராமன் வெளியேற்றப்பட்ட விவகாரம், ஏற்கனவே மற்ற கட்சிகளோடு கூட்டணி வைக்க முடியாத அளவிற்கு மோதல். இந்த சூழ்நிலையில் தான் இவரை இதற்காக மடைமாற்றம் செய்கிறார்களா என்ற கேள்வி எழுகின்றது. இது சாதாரண விடயமாக யாராலும் பார்க்கப்படவில்லை. காரணம், ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு, ஒரு நாட்டினுடைய இறையாண்மை, ஒரு தேசத்தினுடைய மிக பெரும் அச்சுறுத்தலாக இவர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வி. கடத்தல்காரர்கள் பல விதத்திலும் இருப்பார்கள். 267 கிலோ தங்கத்தை 167 கோடி ரூபாய் மதிப்புள்ளத திரு பிரித்திவி, அதுவும் அண்ணாமலையுடைய வார் ரூமினுடைய நெருக்கமான ஒருவர், அவருடைய நண்பரான சபீர் அலிக்கு அந்த பொம்மை கடையை வாடகைக்கு எடுத்து கொடுத்து அவர் மூலமாக வெளியே வருகிறது என்றால் அது தங்கம் மட்டும்தான் வந்ததா அல்லது வேற பொருள்களும் வருகிறதா என்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. இந்த நிலையில்தான் அண்ணாமலை எதற்காக செல்கிறார்? கட்சியை வளர்ப்பதற்காக. தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் இருந்து தனது IPS பதவியை ராஜினாமா செய்து என் மக்கள் என் மண் என்றெல்லாம் சொல்லி மிகப்பெரிய பேச்சு ஆளுமையாக இருந்த அண்ணாமலை திடீரென்று சர்வதேச கல்விக்கு கற்பதற்காக, இந்தியன் பொலிட்டிக்ஸ் ஆர் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் கற்பதற்காக செல்லும் நோக்கம் என்ன? இடையில் இவரை மாற்றிவிட்டு வேறு யார் தலைவராக வரப்போகிறார்கள்? அப்படி என்றால் அண்ணாமலையின் மீது மத்திய பாஜகவிற்கு நம்பிக்கை இல்லாமல் ஏன் சென்றது? இந்த கேள்விகளுக்குத்தான் இப்பொழுது பெரும் பெரும் சந்தேகங்கள் எழுகின்றது. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கு தமிழ்நாட்டில், அவர் கேள்வி எழுப்புகிறார். கல்யாணராமன் கேள்வி எழுப்புகிறார். அவருக்கு நெருக்கமான கட்சியில் இருந்த வலதுசாரி சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய மாரிதாஸ் கேள்வி எழுப்புகிறார். இப்படி எல்லோரும் கேள்வி எழுப்புகிறார்களே, அப்போ அண்ணாமலை இந்த மோசடியில் அவருக்கான பங்கு உண்டா அல்லது அவருடைய அறிவுக்கு புலப்படாமல் ரகசியமாக அதிகாரத்தை பயன்படுத்தி பிரித்திவி சபீர் அலிக்கு இந்த பொம்மை கடையை ஏர்போர்ட்டுள் வாங்கி கொடுத்தாரா என்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றது. ஆகவே கட்சி வளர்க்குவதற்கு முன்பு கட்சியிலே பல்வேறு குழப்பங்கள், குறிப்பாக திருச்சி சூர்யா பல்வேறு தலைவர்களின் மீது, டாக்டர் தமிழிசையின் மீது, டாக்டர் அவர் மீது இவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோபதாபதங்களை விளக்குகிறார். குறிப்பாக கேசவ விநாயகத்தின் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை வரம்பற்ற முறையில் சாதாரணமாகவே சிரித்து பேசக்கூடிய அளவிற்கு இந்த கட்சி நிலைமை மோசமாக போகிறதா? ஆகவே ஆட்டை கடித்து மாட்டை கடித்து அண்ணாமலையின் மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருப்பதற்கு பாஜக என்ன பதில் சொல்ல போகிறது என்கின்ற கேள்விக்கு விடை தெரியாமலே சென்று கொண்டிருக்கிறது.